சர்க்கரை ஆலைகளில இருந்து பெறக்கூடிய ரசாயன கழிவு மொலாசிஸ் மூலப்பொருளா வச்சுதான் தயாரிக்கிறாங்க. அதனாலதான் வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி சந்தப்படுத்துறாங்க. உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது உள்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? எதுக்கு உங்களுக்கு கட்சி? எதுக்கு ஆட்சி? எதுக்கு தலைவர் பதவி? வெக்கமாக கல்லுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இது தாய்ப்பாலுக்கு நிகரானது. வரக்கூடிய 2026 நான் தான் வருங்கால முதலமைச்சர். எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஐயா நல்லுச்சாமி நம்மளுடன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கு. கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் மரணம் அடைந்திருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுடைய பார்வையில இந்த மரணத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அரசனுடைய இலக்கு மதுவை நோக்கி இருக்கின்றது. மது வருவாயை வைத்தே நலத்திட்டங்களை நடத்துகின்றோம், அதை கொண்டே அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கின்றோம் என கூறி வருவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குனிவு. ஆக ஏன் கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டது? அரசாங்கம் காய்ச்சுகின்ற சாராயமும் கள்ளச்சாராயம் தான், அவர்கள் காய்ச்சியதும் கள்ளச்சாராயம் தான். அரசாங்கம் டாஸ்மாக் மூலமா விற்கக்கூடிய மதுக்கள் எப்படி நல்ல சாராயம் சொல்ல முடியும்? அங்க பிராண்டின்னு சொல்றாங்க. அந்த பிராண்டிக்கு உண்டான மூலப்பொருள் என்ன? திராட்சையில இருந்தா தயாரிக்கிறாங்க. விஸ்கின்னு சொல்றாங்க, மூலப்பொருள் தானியம். ரம்முன்னு சொல்றாங்க, மூலப்பொருள் கரும்பு சாறு. ஆனா இதுல தயாரிக்கிறது இல்லையே. எல்லாமே சர்க்கரை ஆலைகளில இருந்து பெறக்கூடிய ரசாயன கழிவு மொலாசிஸ் மூலப்பொருளா வச்சுதான் தயாரிக்கிறாங்க. அதனாலதான் வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி சந்தப்படுத்துறாங்க. அரசாங்க காய்ச்சினா நல்ல சாராயம், சந்தப்படுத்தினா நல்ல சாராயம். அதே தனியார் காய்ச்சினா அது கள்ளச்சாராயம். அந்த கள்ளச்சாராயத்துல குடிச்சவங்க ஏன் இறந்தாங்க? அதுல மெத்தனால கலந்தாங்க, அது விஷச்சாராயமா மாறிச்சு இறந்துட்டாங்க, அவ்வளவுதான். அதாவது அப்படிப்பட்ட கள்ளச்சாராய சாவுகளுக்கு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்காங்க. கடந்த முறை மரக்காணத்திலையும் கொடுத்தாங்க, இப்போ கள்ளக்குறிச்சிக்கும் கொடுத்திருக்காங்க. இல்ல அந்த கேள்விக்கு நான் அடுத்து வரேன் ஐயா. இப்போ சாராயமே விஷமாக தான் இருக்கிறது. ஆனா கள்ளச்சாராயம் குடித்து மக்களும் தான் இறந்திருக்கிறார்கள். ஆனா நிறைய பேர் அரசை தான் குறை சொல்றாங்க. இங்க மக்கள் மேலும் தவறு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல. மக்கள் மேல தவறு இருந்ததுன்னா நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. நீங்க ஏற்கனவே மரக்காணத்துல இறந்தவங்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுத்தீங்க, அது ஒரு தவறான முன்னுதாரணம். ஆக கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் விஷச்சாராயம் குடிச்சு செத்தாலும் 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் விதைக்கப்படுது திட்டமிட்டு. இதே பீகார்ல 9 வருஷத்துக்கு முன்னாடி பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே சாராயத்துக்கு தடை, இறக்குமதி மதுக்களுக்கு தடை, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு மட்டும் விலக்களிப்பு. அங்கேயும் இதே மாதிரி கள்ளச்சாராய விஷச்சாராய சாவு ஏற்பட்டது. அந்த சாவுக்கு அரசாங்கம் நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். கள்ளச்சாராய சாவையும் அந்த கள்ளச்சாராயத்தையும் விஷச்சாராயத்தையும் இந்த நிவாரண தொகை கொடுப்பது ஊக்குவித்ததாக இருக்கும்னு மறுத்துட்டாங்க. அது அரசாங்கம். இது அரசாங்கமா? என்ன நியாயம்? அப்படின்னா இந்த அரசாங்கமே தூண்டுது, நீ விஷச்சாராயம் கூட செத்து போனா 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கிடைக்கும்னு தூண்டுது. சில பேர் சொல்றாங்க மதுவான கடை அங்க சரியான வியாபாரங்கள் கடந்த சில வருடங்களாக நடக்கல, கள்ளச்சாராய உற்பத்தி அதிகமா அந்த பிசினஸ் தான் அங்க அதிகமா இருக்கு, மதுவோட விற்பனை குறைவு காரணமாக சில பிளான் பண்ணியே இதை பண்ணதாக சில பேர் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா ஏதாவது? டாஸ்மாக் விற்பனை மதுக்களுடைய விலை அதிகம், அதனாலதான் மக்கள் குறைஞ்ச விலை கள்ளச்சாராயத்துக்கு போறாங்க. டாஸ்மாக் மது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வரி போட்டிருக்காங்க தெரியுங்களா? அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அருட்செல்வர்னு ஒருத்தர் இருந்தாரு, தொழில் அதிபர். 5 சர்க்கரை ஆலைகளுக்கு அவர் தலைவரா இருந்தாரு. அவரு தான் இந்த டாஸ்மாக் தயாரிப்புக்கான மூலப்பொருளை கொடுத்து வந்தவர்.
அவருடைய பத்திரிக்கை ஓம் சக்தி டிசம்பர் அதெல்லாம் பதிவு பண்றாரு. காலி பாட்டில் விலை, ஃபுல் பாட்டில் விலை 3 ரூபாய், உள்ள இருக்கக்கூடிய பிராந்தினுடைய மதிப்பு 9 ரூபாய், அடக்க விலை 12 ரூபாய், டாஸ்மாக் கடையில விற்கிறது 350 ரூபாய். எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். நாசிக் அச்சகத்துல ரூபாய் நோட் அடிச்சா கூட இந்த மார்ஜின் வராது. அந்த அளவுக்கு ஆதாயம் இருக்கிறதுனாலதான் வரி போட்டு விலை வந்து கூட்டினதனுடைய விளைவு வெளிப்பாடு. இதுக்கு டாஸ்மாக் கடைக்கு போனா ஒரு 150 ரூபாய் வேணும், கள்ளச்சாராயத்துக்கு போனா ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம். அதனால மக்கள் கள்ளச்சாராயத்துக்கு போறாங்க. இப்போ மக்கள் பெரும்பாலும் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா, கள்ளச்சாராயம்க்கு பதிலாக கல் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுக்கள்லாம் இப்போ அதிக அளவில் பேசப்படுது. உங்களையும் நிறைய பேர் நினைவூட்டல் பண்றாங்க. இப்போ இந்த கள்ளச்சாராயம் இந்த சம்பவத்துக்கு பிறகு கல்லுடைய தேவையை பற்றி நீங்கள் பல ஆண்டுகளாக போராடிட்டு வரீங்க, பல அரசுகள்கிட்ட முறை வைக்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த கல்லுடைய தேவை எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளதுங்கிறது எப்படி பார்க்கறது? அதாவது கள் பற்றிய புரிதல் இன்னைக்கு பலருக்கு இல்லை. இன்னைக்கு என்ன கேட்கிறாங்க? தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இதைத்தானே கேட்கிறாங்க. இதைத்தானே மேடைதோறும் திரு அண்ணாமலை அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு. இதைத்தான சட்டப்பேரவையில திருச்செங்கோடு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரன் பதிவு பண்ணாரு. தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளு கடைகளை திறக்க வேண்டும். இவங்கள 2 பேர்த்தையுமே மத்தவங்களையுமே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க கல் ஆதரவாளர் நினைக்கிறாங்க. ஆக புரிதல் இல்லாம இவங்க பதிவு பண்றாங்க. கல் பற்றிய புரிதல் இல்லாதனாலதான் கள்ளுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும், கள்ளு கடைகளை திறக்கணும்னு சொல்லி பதிவு பண்றாங்க. எதுக்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டியில, கேரளாவில, தெலங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்கள்ல, உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள் கீழே. ஆளுமை உள்ளவர் அந்த ஆட்சியில் அமரட்டும், முதல்வராக இருக்கட்டும். இந்த கேள்வி வல்ல மேடைதோறும் அண்ணாமலை கேட்கணும். இந்த கேள்வி வல்ல சட்டப்பேரவையில திரு ஈஸ்வரன் பதிவு செய்திருக்க வேண்டும். மாறாக ஒரு புரிதல் இல்லாமல், அரசியல் அமைப்பு சட்டம் பற்றிய தெளிவு இல்லாமல் கள்ளுக்கு அனுமதி கொடு, கள்ளுக்கடைகளை தர, இதைத்தானே கேட்கிறாங்க. அதாவது ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால், ஒரு மண்டலம் பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல் தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாத்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், except for medical purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இதற்கு என்ன பதில்? இதைத்தானல்லவா மேடைதோறும் அவர் பேசியிருக்க வேண்டும், இதைத்தானல்லவா சட்டசபையில் அவர் கேட்டிருக்க வேண்டும். அடுத்து எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானே கொண்டிருக்கீங்க. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லைன்னா உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இல்லை, இதுதான் தொடர்ந்து நீங்க அதிமுக அரசு இருக்கிறப்பையும் தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தீங்க. அரசாங்கத்தின் மீது திமுக அரசு இருக்கிறப்பையும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்போ உங்கள் மீது இருக்கக்கூடிய பார்வை என்னன்னா, உங்களுக்கு பின்பு வேற ஏதோ அரசியல் கட்சியும் வேற ஒரு தலைவர்களும் உங்களை வந்து பின்புறத்திலிருந்து இயக்குவதாக ஒரு விமர்சனங்கள்லாம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? யார் இயக்குறாங்க சொல்லுங்க? பாஜக தலைவர் அண்ணாமலை, சீமான், இது போன்றவர்கள் ஆதரவு உங்களுக்கு அதிகமா இருக்குங்கிறாங்களே. அண்ணாமலை பொறுத்தளவு நானே இப்ப சொன்னேன், புரிதல் இல்லாம ஒரு பதிவு பண்ணிட்டு இருக்காரு. புரிதலோட பதிவு பண்ணுங்க. மொத்தத்துல அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவை நீங்கள் படித்து விட்டு தெளிந்து நீங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு புரிதல் இல்லாமல் பதிவு செய்யாதீர்கள். அது எங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடுகின்றது. ஆக கள்ள ஆதரிக்கிறாங்க, அதே நேரத்துல புரிதல் இல்லாம ஆதரிக்கிறாங்க. கள்ள ஆதரிக்கக்கூடிய மக்கள் வந்து அது ஒரு போதையாக பயன்படுத்தணும்னு ஆதரிக்கிறாங்களா, இல்ல எப்படி ஆதரிக்கிறாங்க? உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு? அது எப்படி போதை பொருளாகும்? கல்லுல எவ்வளவு ஆல்கால் இருக்கு? 4.5% இருக்கு. டாஸ்மாக் மதுவில் எவ்வளவு இருக்கு? 42.8.
ஜெர்மி பெந்தாம், த ஃபாதர் ஆஃப் த லா, அவர் சட்டத்துக்கு வரையறை சொல்றாரு. லா இஸ் an evil, lesser evil will be inherited as law. சட்டம் என்பது கெடுதி விளைவிக்கக்கூடியது, எது குறைவான கெடுதி விளைவிக்கக்கூடியதோ அதை சட்டமாக ஏற்றப்பட வேண்டும்ங்கிறார். இஃப் இட் இஸ் evil which is lesser evil, டோடிஆர் ஐஎம்எஃப். சொல்லுங்க. சரி, சில தலைவர்கள் சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காதுங்கிறார். அது அவர் புரியலின்மையினுடைய வெளிப்பாடு. ஆல்கஹால் இல்லாத உணவும் கிடையாது, ஆல்கஹால் இல்லாத பானமும் கிடையாது. எல்லா உணவுலயும் எல்லா பானத்திலயும் ஆல்கஹால் இருக்கு, விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது, அவ்வளவுதான். அதாவது நீங்க இட்லி தோசை மாவு இருக்கல்ல, மாவு புளிச்சு போனாதான் இட்லி சுடக்கூடிய தோசை வார்க்க முடியும், இல்ல உண முடியுமா? முடியாது. புளிச்சு போகும்போது ஆல்கஹால் வந்துரும், அதுல போதை வந்துரும். நீங்க ஆக்கக்கூடிய சுடுசோத்துல ஆல்கஹால் இருக்காது, அதே பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துரும். கறக்கூடிய பால் ஆல்கஹால் இருக்காது, அதே மோரா தயாரா மாறும்போது ஆல்கஹால் வந்துரும். ஆக இவைகளும் போத பொருள் தான். ஆணுக்கு பொண்ணு போத பொருள், பொண்ணுக்கு ஆண் போத பொருள். பெரிய பெரிய பேரரசுகள் இதுலதான் விழுந்து இருக்குது. அதுக்கு தடை பண்ணுங்களேன். அதாவது கல்லுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு, இது தாய்ப்பாலுக்கு நிகரானது. அதே நேரத்துல இந்த டாஸ்மாக் மதுக்கள்லே, இறக்குமதி மதுக்கள்லே, சாராயத்திலே போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்தும் கிடையாது. ஒரு களையத்துல இருக்கக்கூடிய கல்லை கொண்டுட்டு போய் ஒரு நிலத்துல கொட்டுங்க, மணல்ல கொட்டுங்க, எவ்வளவு உயிரினங்கள் வருது தேடிக்கிட்டு, எறும்பெல்லாம் என்ன உணவு. அதே டாஸ்மாக் மதுவை, இறக்குமதி மதுவை, சாராயத்தை கொட்டுங்க, இருக்கிற உயிரினம் செத்து போயிரு. காரணம் போதைக்கு காரணமான ஆல்கஹால் தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆக அதாவது ஒரு புரியலின்மையினுடைய வெளிப்பாடு. ஆக போதைப் பொருளுக்கும் மதுவுக்கும் உணவுக்கும் வேறுபாடு தெரியாத மக்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் அரசியல் கட்சி தலைவர்களாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். பூரண மது விலக்குன்னு பல தலைவர்கள்லாம் பேசுறாங்க. இந்த சம்பவத்தை வைத்தும் 23 நடந்த அந்த மரக்காணம் சம்பவத்தை வைத்தும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பல இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியிலையும் கள்ளச்சாராயத்துக்கான விபத்துகள் நடந்திருக்கு. ஆனால் உயிரிழப்புகள் குறைவு. ஆனால் இவங்க தொடர்ந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பூரண மதுவிலக்கை பற்றி பேசுகிறாங்க. இந்த பூரண மதுவிலக்கு சாத்தியமா, இல்லை இவர்கள் பேசுவது எப்படி இருக்கு உங்களுக்கு? பூரண மதுவிலக்குன்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து சொல்றாங்க, பிற கட்சிகளும் எங்களுடைய இலக்குன்னு சொல்றாங்க இல்லையா? உங்களுடைய பூரண மதுவிலக்கில் கள் இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லக்கூடிய பூரண மதுவிலக்கில் கள் இருக்கின்றதா இல்லையா? கள்ளும் ஒரு போதைப் பொருள் தான், மதுதான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் நீங்க எங்ககிட்ட வாதத்துக்கு வாங்க. அந்த வாதத்தில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசையும் கொடுக்கும். ஏன் ஒருத்தர் முன் வரல? ஏன் வரல? உங்க பூரண மதுவிலக்கில் கல் இருக்கா இல்லையா? கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், மதுதான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் வாங்க வாரத்துக்கு. ஏன் வர மறுக்கிறீங்க? பூரண மதுவிலக்குல கல் இருக்கா இல்லையா? இல்ல, எந்த தலைவரும் இது வரைக்கும் அதை பத்தி பேசினதே இல்லையா? யாருமே பேசாம இருக்கிறாங்க. ஏன்? ஒரு புரிதல் இல்லை. மதுவை பற்றியோ போதைப் பொருளை பற்றியோ உணவை பற்றியோ ஒரு புரிதல் இல்லை தமிழ்நாட்டில். ஐயா, இப்போ கல் தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு இறக்குமதிக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த கல் தமிழ்நாட்டில் எந்தவித மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு எல்லை அளவுக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல, கல் விட்டால் இதையெல்லாம் சரி செய்து விடலாம், இந்த மாற்றம்லாம் நிகழும்னா அந்த மாதிரி மாற்றங்கள் எது நிகழும்? அதையே அந்த மாற்றம் நிகழ்ந்தால் ஆட்சியாளர்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கு? ஆபத்து ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு முதன்மை மாநிலமா மாறும். பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்று அறிவிப்போர் நிறுத்திங்க. இன்னைக்கு இளைஞர்கள் 80 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. இது சுற்றுச்சூழலை கெடுக்காது, மின்சாரம் தேவையில்லை, குறைஞ்ச முதலீடு. இன்னைக்கு தென்னந்தோப்பு பணந்தோப்பு நிறைய இருக்கு. நாணயம் இருந்தா போதும், குத்தகைக்கு எடுத்து கல்லாகவோ நீராவாகவோ பதநீராகவோ இறக்கி மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி மேலை நாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்ல, தலைநகரங்கள்ல, நட்சத்திர விடுதிகள்ல, பன்னாட்டு விமான தளங்கள்ல, வரி செலுத்தப்பட்ட கடைகள்ல
சந்தைப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவிலான வருவாய் கிடைக்கும். அந்நிய செலாவணி கட்ட முடியும். தமிழ்நாடு தலைநிமிரும் முதன்மை மாநிலமா மாறும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 கோடி பனைமரங்கள்ல 5 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதி எந்த மாநிலத்துக்கு இல்லை. பனைமரத்துக்கு யாராச்சும் நீர் பாய்ச்சி இருக்கிறோமா? இல்லை. ரசாயன உரம் போட்டு இருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கள் உலகத்தர வாய்ந்ததா இருக்கும். இன்னைக்கு பூமி பந்து சூடாயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா மெக்காவுக்கு புனித யாத்திரை போனவங்க 100 கணக்கில் இறந்துட்டாங்க வெப்பால தாக்கி. அமெரிக்காவில அப்ரஹாம் லிங்கன் சில மெழுகு சில உருகி போச்சு, காரணம் வெப்பால. வரலாறு காணாத வெப்ப பதிவு உலகம் முழுவதும். ஆக வரக்கூடிய காலங்கள்ல கள் போன்ற மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும். பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, சாராயத்துக்கோ வரவேற்பு இருக்காது. அதனால உலக அளவில் சட்டப்படுத்த முடியும். அதாவது இயற்கையான ஒரு மென்பானம்ங்கிறதுனால பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாடு கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமா மாறும். இத ஆட்சியாளர்கள் பயன்படுத்தி வரணும். ஆக ஆட்சியாளருக்கு ஒரு பயம் இருக்கு. என்னன்னா இப்போ கள்ளச்சாராயம் வந்ததல்ல, அதே மாதிரி கல்லுல கலப்படம் பண்ணுவாங்க. கலப்படம் பண்ணுவாங்க எப்போ? கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் கலப்படம் பண்ணுவாங்க. நீங்க கல் இறக்கவும் பருகவும் தடை இல்ல. உங்களுக்கு பனை தென்னை ஏச்சமரங்கள் இருந்தால் எப்படி ஒரு சந்தைக்கு போய் கறவை மாடு வாங்கிட்டு வரமோ, அதுல இருந்து பாலை கறக்கிறோமோ, கறந்த பாலை குடிக்கிறோமோ, மீதி இருக்கிறது விற்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு விட்டால் எது கலப்படம் நடக்குது? எது கலப்படம் வருது? ஏலம் கடை என்று இருந்தால், கல் கடைகள் இருந்தால் கலப்படம் வந்தே தீரும். அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 47 படி கல்லுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாத்தான் இருக்கும். ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். இது மருத்துவம். அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? இறுதியில except for medical purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஒண்ணு அரசியலமைப்பு சட்டம் திருத்துங்க. இது முடியாம போனா கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குங்க, உணவு அறிவிங்க. ஒரு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு இருக்குது, அதுக்கு புறம்பா நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பரவலா அங்க கல் இறக்குறாங்க. அவங்க மேல தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. நாங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நாங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி கல்லை இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம். நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? It is purely question of law as to the interpretation of the Indian Constitution. இதுக்கு என்ன பதில்? வர சொல்லுங்க வாரத்துக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, இடதுசாரிங்கிறாங்க, வலதுசாரிங்கிறாங்க, தேசிய கட்சி, மாநில கட்சி, வாங்கல. ஆட்சியாளர் இருக்காங்க, IAS IPS அதிகாரிகள் இருக்காங்க, சட்ட வல்லுநர் இருக்காங்க, வாங்கல வாரத்துக்கு. நாங்களும் பல ஆண்டுகள் சொல்லிட்டு இருக்கிறோம்ல 10 கோடி ரூபாய் பரிசுன்னு சொல்லி. இதை எளிதாக பெறும் விதமாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், EPS OPS வகைராக்கள் இருந்த போதும், இப்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற போதும், சென்னையில் அஸ்வமேத யாகம் நடத்தணுமல்ல, அந்த குதிரையை விட்டமல்ல, அந்த யாக குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கல்லுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்தார். கல்லியகம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். அப்போ யாருமே வரல. அப்புறம் சென்னை பிரகடனம் சொல்லி முடிச்சோம். எதுக்கு உங்களுக்கு கட்சி, எதுக்கு ஆட்சி, எதுக்கு தலைவர் பதவி, வெக்கமாலின்னு சொல்லி முடிச்சோம். இப்போ இந்த திமுக ஆட்சி சமூக நீதி ஆட்சி, இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் மூலயமா பிரபலமாகிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ தொடர்ந்து திமுக மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. உங்களுடைய பார்வையில திமுக அரசு மக்களுக்கான அரசா இருக்கா, இல்லை எப்படி இருக்கு? அதாவது நாம எப்படி ஓட்டு போட்டுக்கிறோம், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. என் வீட்டுல எவ்வளவு உடுப்ப நீ எனக்குன்னு பேரம் பேசி பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டுருக்கோம். அதாவது மாவுக்கேற்ற பணியாரம், மக்களுக்கு ஏற்ற பிரதிநிதிகள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கணும். எல்லாரும் பணம் கொடுத்தவங்க தான். ஆளுகின்ற தரப்பு கூடுதலா கொடுப்பாங்க, எதிர் தரப்பு குறைவா கொடுப்பாங்க. இப்போ இப்போ எங்க தொகுதியில நான் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆக முடியும்.
ஒரு வாக்குக்கு 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்து அந்த பணத்தை வாக்காளர் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு அடியார்கள் என்னிடம் இருந்தால் வரக்கூடிய 2026ல நான் தான் இந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர். இதே மாதிரி 234 தொகுதிகளில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பணமும் அடியார்கள் இருந்தா நான் தான் வருங்கால முதலமைச்சர். யாருக்கும் நினைக்க முடியாது. இப்படி இந்த இலக்க நோக்கிட்டு அந்த அரசாங்கம் பயணிச்சுட்டு இருக்குது. எல்லா கட்சியும் போயிட்டு இருக்காங்க. அதான் வள்ளுவர் அன்னைக்கே பதிவு பண்ணிருக்காரு. அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு உலகம் இல்லாகியாது. பொருள் இல்லாம அந்த உலகத்துல வேலை கிடையாது. தேர்தல் எந்த உலகத்துல நடக்குது? இந்த உலகத்துல என்ன வேணும்? பொருள் வேணும். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் எழுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லணும், நல்குறவார் சொற்பொருள் சோறு. கார்ல் மார்க்ஸ் பொது உடைமை தத்துவத்தை மண்ணில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வைத்த பெயர் என்ன? மூலதனம், கேபிட்டல், துட்டு. அதுலதான் இருக்குல்ல. ஆளிலை பூவுங்காயும் மனிதரும் பழமும் உண்டே சாலவே வட்சி எல்லாம் தம்புடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திப்பர் கோடி ஆளிலை ஆதி கோனால் அங்கு வந்து இருப்பார் உண்டோ. ஒரு ஆலமரம் பழுத்திருந்தா பலதரப்பட்ட பறவைகள் வரும் பல நேரங்கள்ல. அதே பட்டமரமா என்ன வரும்? அந்த மாதிரிதான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களித்தவர்கள் எத்தனை பேர்? 5% இருக்காரு. இப்போ தொடர்ந்து இப்போ 60 பேருக்கு மேல வந்து அங்க பலியாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய், கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் என்றால் ஒரு அரை கோடியை தாண்டி அந்த பணம் நிவாரண தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிவாரண தொகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 10 லட்சம் நிவாரண தொகைங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் உயிரிழந்த குடும்பத்திற்கு அது ஒரு வகையில உதவியா இருந்தாலும் இது முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து எடுத்து கொடுக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த தொகையை வேற ஏதாவது பயன்பாட்டிற்கு பயன்படுத்திருக்கலாங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்கா? முதலமைச்சர் பொது நிதிங்கிறது அவருடைய பாட்டம் போட்டு சம்பாதிச்ச சொத்தா? பூர்வீக சொத்தா? மக்களுடைய வரிப்பணம். வரிப்பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்றீங்க. பீகார்ல பூர்ண மதுவில கொண்டு வந்தாங்க. அங்கே கள்ள சாராய சாவு ஏற்பட்டது. ஏற்பட்ட போது அந்த அரசாங்கம் நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். இது விசச்சாராய கள்ளச்சாராய சாவை ஊக்குவித்ததாக இருக்கும். மறுத்துட்டாங்க. அது அரசாங்கம். இங்க மரக்காணத்துல இறந்தவங்களுக்கு போன முறை 10 லட்சம் கொடுத்தீங்க, இன்னைக்கும் 10 லட்சம் கொடுக்குறீங்க. அப்படின்னா இந்த கள்ளச்சாராய விசச்சாராய சாவை நீங்க ஊக்குவிக்கிறீங்க, தூண்டுறீங்க. அடே நீ குடி, செத்து போனாலும் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். தூண்டுறீங்க. இதான் மக்கள் நல அரசு, இதான் சமூக நீதி. என்ன சமூக நீதி? சண்டை போட்டுக்கிறதா சமூக நீதி? ஐயா, இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு நெவரெஸ்ட் தமிழ் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு நேர்காணல்ல சந்திக்கலாம் ஐயா. நன்றி.